வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம டிஜிட்டல் உலகத்தோட சாவி, அதாவது பாஸ்வேர்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, பாஸ்வேர்ட். இது வெறும் வார்த்தை இல்ல. நம்ம அடையாளம், நம்ம பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு சாவி மாதிரி இது. ம் இல்ல நம்ம பணப்பெட்டி சாவி மாதிரி. அது தொலைஞ்சா என்ன ஆகும்? நிச்சயமா. இது இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் கிடையாது, ரொம்ப பழசு இது. அப்படியா? ஆமா, அந்த காலத்துல கோட்டை வாசல்ல நிக்கிற காவலர்கள் ஒரு வாட்ச்வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஓ ஆமாமாம். அது மாதிரி. ஏன் 1001 இரவுகள் கதை கூட ஞாபகம் இருக்கா? அலிபாபா சொல்லுவாரு, திறந்திடு சீசேம். ஆமாமாம், அதுவும் ஒரு பாஸ்வேர்ட் தான். அதேதான். ஆனா இன்னைக்கு இது நம்ம போன், கம்ப்யூட்டர், ஏடிஎம், பேங்க் அக்கவுண்ட்னு எல்லாத்துக்கும் இதுதான் பாதுகாப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ நீங்க சொல்ற இந்த சாவி, இது தப்பான ஆள் கைக்கு போயிட்டா அப்போ என்னெல்லாம் நடக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ம் ஏன்னா நாம டைப் பண்ணும்போது ஸ்கிரீன்ல வெறும் ஸ்டார் தானே தெரியுது. அதனால பல பேர் அதோட சீரியஸ்னஸ சரியா புரிஞ்சுக்கிறது இல்லையோன்னு தோணுது. அதுதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப சீரியஸான விஷயம். உங்க பாஸ்வேர்ட் யாருக்காவது கிடைச்சிட்டா அவங்க உங்க இமெயில் பார்க்கலாம், சரி. உங்க பேங்க் அக்கவுண்ட்குள்ள போலாம், சோஷியல் மீடியா அக்கவுண்ட் எதுக்குள்ள வேணும்னாலும் நுழையலாம். அடேங்கப்பா. உங்க பர்சனல் ஃபைல்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம். அதை விட மோசம், உங்க பேரை யூஸ் பண்ணி தப்பான வேலை கூட செய்ய முடியும். அதாவது நாம செய்யாத தப்புக்கு நாம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. சான்ஸ் இருக்கு, நிச்சயமா இருக்கு. கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, அப்போ என்ன மாதிரி பாஸ்வேர்டு வச்சாதான் இந்த மாதிரி ஈஸியா பிரச்சனை வரும்? எது வீக்கான பாஸ்வேர்டு? ரொம்ப சுலபமா யூகிக்க முடியற பாஸ்வேர்ட்ஸ் தான் ரொம்ப காமன். உதாரணத்துக்கு உங்க பேரு, உங்க பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், வண்டி நம்பர் கூட. ம் அப்புறம் இந்த பாஸ்வேர்டுன்னு வைக்கிறது 123456 கீபோர்ட்ல இருக்கிற மாதிரி QWERTYன்னு டைப் பண்றது. ஓ, அது நிறைய பேர் பண்ணுவாங்க போல. ஆமா. அப்புறம் அகராதியில இருக்கிற வார்த்தைங்க இல்ல ஒரே எழுத்து ஏ இந்த மாதிரி. இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வீக். ஹேக்கர்ஸ் கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு இதெல்லாம் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிடுவாங்க, கிராக் பண்ணிடுவாங்க. சரி, இது ஆபத்துன்னு புரியுது. அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்றது? நல்ல நீளவா இருந்தா போதுமா? நீளம் முக்கியம்தான். குறைஞ்சது ஒரு 8 எழுத்து இருக்கணும். ஆனா அது மட்டும் பத்தாது. அப்போ வேற என்ன? 4 விஷயம் கலந்து இருக்கணும். பெரிய எழுத்து, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ், சின்ன எழுத்து, ஸ்மால் லெட்டர்ஸ். சரி. அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் சிம்பிள்ஸ், அதாவது இந்த ஆச்சரிய குறி, ஆட் சிம்பிள், ஹேஷ், டாலர் சைன் மாதிரி குறியீடுகள். ஓகே, நாலும் கலந்துருக்கணும். ஆமா, அப்போதான் அதை கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வேணா 2 சம்பந்தம் இல்லாத வார்த்தைக்கு நடுவுல ஒரு சிம்பிள் போடலாம். இப்போ பூ அட் குத்தி அப்படி. நல்ல ஐடியா. இல்லனா ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங்க கொஞ்சம் மாத்தலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா பிரேக்ஃபாஸ்ட் அப்படி. சரி. சில பேர் ஒரு பாஸ் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது பல வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வாக்கியம் மாதிரி. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங். முக்கியமா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். பிடிச்ச பாட்டு வரியில் இல்ல பழமொழி அதோட எழுத்துக்களை வச்சு உருவாக்கலாம்னு சொல்றாங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுமா? அதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான். உதாரணமா, யானைக்கும் அடிசருக்கும்னு இருக்குன்னா அத யா அட் சரன்னு மாத்தலாம். ஆ, புரியுது. ஆனா அதுவும் சில சமயம் கெஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணா இப்போ பாஸ்வேர்ட் மேனேஜர்னு சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுவே நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நமக்காக சேவ் கூட பண்ணி வச்சுக்கும். ஓகே, கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா அத பாதுகாப்பா வச்சுக்கிறது அதை விட முக்கியம்னு நினைக்கிறேன், இல்லையா? மிகச்சரி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், எப்பவும் ரகசியமா வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தா கூட அந்த வேலை முடிஞ்சதும் உடனே மாத்திடணும். சரி. அப்புறம் இந்த இன்டர்நெட் கஃபே மாதிரி பொது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணும்போது சேவ் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் பாருங்க. ஆமாம், கேக்கும். அப்போ கண்டிப்பா நோ தான் சொல்லணும். உங்க சொந்த கம்ப்யூட்டர்ல கூட டெக்ஸ்ட் ஃபைல்ல டைப் பண்ணி சேவ் பண்ணாதீங்க. கீபோர்டுக்கு அடியில பேப்பர்ல எழுதி வைக்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஓகே ஓகே. சேவ் பண்ணணும்னா கூட என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணணும். அப்புறம் அடிக்கடி மாத்தணும்னு சொல்றாங்களே, 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணுமா? அது உண்மையிலே அவசியமா? அவசியம்தான். ஏன்னா உங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாமலே கூட திருடு போயிருக்கலாம். ஓ, அப்படியா? ஆமா, டேட்டா பிரீச்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதனால ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது மாத்துறது ரொம்ப நல்லது. சரி. முக்கியமா ஒரு தடவை யூஸ் பண்ண பாஸ்வேர்டை மறுபடியும் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் முக்கியம். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரே பாஸ்வேர்டை உங்க இமெயில், பேங்க், ஃபேஸ்புக்னு எல்லாத்துக்கும் வைக்காதீங்க. ஒன்னு ஹேக் ஆன எல்லாமே போயிடும். சரிதான். யாராவது பார்த்துட்டாங்களோன்னு சின்ன சந்தேகம் வந்தா கூட யோசிக்காம உடனே மாத்திடுங்க. அப்புறம் மெயில்ல பாஸ்வேர்டு அனுப்பவே அனுப்பாதீங்க. அப்பா, இவ்ளோ விஷயம் இருக்கா இதுல? ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா உங்க டிஜிட்டல் உலகத்தோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு உருவாக்கி அதை சரியா பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு.
ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். நீங்க சொல்லது எல்லாமே கரெக்ட் தான், நல்லா புரியுது. ஆனா இப்போ நாம பேசின குறிப்புகளை வச்சு பார்த்தா எவ்வளவுதான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போட்டாலும் அதை கண்டுபிடிக்க கிராக் பண்ண டூல்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இருக்கு. அப்போ இந்த பாஸ்வேர்ட் மட்டும் நம்ம பாதுகாப்பிற்கு போதுமானதா? ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை தாண்டி உங்க செக்யூரிட்டியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம்? இத பத்தி நீங்க என்ன யோசிக்கணும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அடுத்த அலசல்ல சந்திப்போம்.